ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட்டாக பார்க்க போகிறோம். எஸ், நம்ம சேனல் ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு போட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறோம். அதுலேருந்து நம்ம ஜேர்னி வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சுல்ல. அந்த ஒன் ஷாட்டுக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் அதே மாதிரி இந்த ஒன் ஷாட்டுக்கும் வந்து கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் பேக்ரவுண்டில் வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸ்லாம் வந்து வரலாம். பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபங்க்ஷன், இன்றைக்கி பேபி ஷவர் ஃபங்க்ஷன், அதனால் நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். தென் கரண்ட் வேறு இல்லை, கண்டிப்பாக கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஒன்லி என் வாய்ஸ் மட்டும்தான் கேட்கணும், ஓகேவா? அண்ட் வந்துட்டு ஹெட்ஃபோன் வந்துட்டு போட்டுக்கோங்க, ஒரு குட் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? இதுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் இருக்குது. உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. ஜிம்மின் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நினச்சிக்கோங்க. சரி, ஓகே. ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா ஜிம்மன் வந்துட்டு ஒரு டீ கப் எடுத்துகிட்டு உங்களோட பெட்ரூமுக்கு தான் வந்து வராரு. டைம் இப்போ 10 மணி ஆகுது. எவ்வளோ நேரம் தூங்குறா பாரு. ஏய் அடியே, ஏய் இந்தாடி, ஏய் ஏஞ்சிருடி, எருமை மாடு, எவ்வளோ நேரடி தூங்குவ? எந்திரி பொண்டாட்டி, டைம் ஆச்சுடி, எந்திரி. ஜிம்மன், ஏன் இப்படி விடிய காலையிலே என்னை வந்து எழுப்புற? எது விடிய காலையா? இப்போ என்ன டைம் தெரியுமா? 10 மணிடி. ஓ, 10 மணி தானே, அதுக்கே இப்போவே எழுப்புற? எனக்கு தூக்கம் வருது ஜிம்மன், கொஞ்ச நேரம் தூங்கிக்கட்டா? அதெல்லாம் கிடையாது, எனக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குது. ஸோ நான் போகணுண்டி, ஏஞ்சிருடி. அப்போ சரி, அப்போ என்ன எதுனா வந்துட்டு லவ் மூடோடு எழுப்பு, நான் வந்து ஏஞ்சிக்கிறேன், இல்லைனா எந்திரிக்கவே மாட்டேன். யாராச்சும் இப்படி வந்து ஒரு ஒய்ஃபை ஏன்னா திட்டி எழுப்புவாங்களா? இது சரியே இல்லை ஜிம்மன். ஓ, சரியில்லையோ மேடம்? ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, வருஷம் முழுக்க நீ இதை தானடி பண்ணுற? நான் அப்படி தான் பண்ணுவேன். சரி, எனக்கு கொஞ்சம் ஜிம்மன். சரி, என் அழகு பொண்டாட்டி எந்திரிங்க தங்கம்மா. என் அழகுல எந்திரிங்க, 10 மணி ஆச்சுமா, எந்திரிங்கடியான் சமத்தில், எந்திரிங்க. போதுமாடி? போ, நீ சரியான வேஸ்ட்டு போ, ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லை. சோ கடவுளே, இவனை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. ஓ மேடம், நீங்கள் பேசுங்கம்மா, நீ என்ன வேணால் பேசு. சரி, ரொம்ப பேசாத ஜிம்மன். சரி, என்ன தூக்கு. தூக்கு ஜிம்மன், எனக்கு கை கால்லாம் வலிக்குது. சரி, ஏஞ்சிரு. நல்லா பொறுமையாடி, பார்த்து எந்திரி. சரி. ஏய், என்ன பண்ணுற? ஏய் இல்லடி, நான் தானே எப்போவும் ட்ரெஸ் பண்ணி விட்றேன், வா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். இது ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ண நீன்னு? நானே போட்டுக்கிறேன், நீ போ. ஏய் இல்லடி, அதை பண்ணிட்டேன். சரி, இன்னும் எதுவும் பண்ண மாட்டேன், வா, நான் போட்டு விட்றேன். ஒன்றும் வேணாம், நீ போ, நான் போட்டுக்கிறேன், நீ போ. சரி போ, ப்ரஷ் பண்ணு போ. என்ன மட்டும் தனியாக போக சொல்கிற? அவ்வளோதானா? என் மேலே லவ் இல்லையா? இல்லைம்மா. சரி வா, நானும் வரேன், வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து வாஷ்ரூம் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிம்மன், உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். ஏய், அதில் வாயிருக்க ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு பேசிட்டி. ஓ சரி, உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும். என்ன கேட்கணும்? இல்லை, நான் உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன். உன்னை நான் வேலை வாங்கிட்டே இருக்கேன், நான் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேறேன். உன்னை சும்மா எதுனா வந்துட்டு வம்பிழுத்துட்டே இருக்கேன், உன்னை வந்துட்டு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். என் மேலே உனக்கு கோவமே வரலையா? எதுக்கு? இல்லை, நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன்ல, கோவம் வரலையா? என் பொண்டாட்டி மேலே எனக்கு எப்படி கோவம் வரும்? பொய் சொல்லாத. எனக்கு நீ ஏன் கோவப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் உன் பாப்பாவை என் வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கேன், அதனால தானே. ஏய், உன்னை வச்சனா வை, அவ்வளோதான். பாப்பாலாம் இப்போ தாண்டி வந்தா, ஆனால் நீ எப்போலேருந்து என் கூட இருக்க? ஓ அப்படின்ற? அப்படித்தான். நான் ஒன்று கேட்பேன். என்ன கேட்ப? பாப்பா வந்துட்டக்கப்புறம் என்னை மறந்துட மாட்டியே? எல்லா ஒய்ஃபும் கேட்குற மாதிரி தான் இருக்கும். இது நிறைய மூவிஸ்லாம் நீ பார்த்துருப்ப. பட் நான் சீரியஸாக கேட்குறேன், என்னை வந்துட்டு மறந்துட மாட்டியே? பாப்பா வந்துட்டக்கப்புறம் நீ அவள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ.
என்னை வந்து மறந்துடுவ தானே? இப்போ நீ எல்லாமே வந்துட்டு லவ்வாக பண்ணுற, அதுக்கப்புறம் எல்லாமே உன் பொண்ணுக்கு தான் பண்ணுவேன், எனக்கு பண்ண மாட்டே தானே? ஏ லூஸு, இந்த குட்டியோண்டு மூளைக்குள்ளே இதெல்லாம் ஒன்று தோண்டிகிட்டே இருக்க மாடி. பாசிட்டிவாக எதுவுமே நினைக்க மாட்டியா? எப்போ பாரு நெகட்டிவ் தான். உன்னெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் நினைக்க மாட்டேன். எப்போவுமே எனக்கு இந்த பாப்பா தான் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஓ, இதுதான் நான் ஒரு மூவியில் கூட பார்த்தேன், அதை தானே காப்பி அடித்து சொல்கிற? பொடி, ஒன்றை திருத்த முடியாது போ. சரி சரி சரி, நம்புகிறேன். நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு. நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு, ஓகேவா? அப்போ பாப்பாவும் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அப்படின்னா நீயும் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஓ, அப்போது இங்கே 2 பேரில் நீ யாரை ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவ? எனக்கு 2 பேருமே ஃபஸ்ட்டு தான், ஓகேவா? எப்போவுமே இதை நான் எப்போவுமே வந்து மாற்றிக்கவும் மாட்டேன். சரி சரி. ஆனால் என்கிட்ட யாராச்சும் உனக்கு ஜிம்மன் முக்கியமா இல்லை உன் பொண்ணு முக்கியமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக என் பொண்ணை தான் சொல்லுவேன். அடி பாவி, சரியான ஆள்றி நின்று. ஆமாம், எனக்கு என் பொண்ணு தானே முக்கியம். சரிடி, உன் பொண்ணே வச்சுக்கோ. அப்போ நான் வேணாமா? நான் வேணா எங்கேயாச்சும் போயிட்டா? ஜிம்மன், நான் சும்மா சொன்னேன். நீ இல்லாமலாம் நான் எப்படி இருப்பேன்? ஏய் நடிப்புக்காரி, நல்லா நடிக்கிறடி நின்று. சரி சரி, ரொம்ப பேசாத ஜிம்மன், போ, நான் குளிக்கணும். ஓ சரிடி, குளி. பொண்டாட்டி, நான் வேணா குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டா? ஐயோ சாமி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதே போதும். நீ ஹெல்ப் பண்ணனால தான் இப்போ 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். போ, நீ ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன். இல்லடி, ஒரு சின்ன ஹெல்ப்பு. ஐயோ எதுவுமே வேணாம் ராசா, நீ போ. சரி, நான் வெளியில் தான் வெயிட் பண்ணுறேன்ன. குளிச்சுட்டு கூப்பிடு, ஓகேவா? சரி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு குளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜிம்மின்னு வந்து வெளியில் போயிடுறாரு. சோப்பா, இன்னும் எவ்வளோ நேரம் தான் கிச்சனுக்குள்ளே இந்த சவுண்ட் போட்டுட்ருப்ப? வேகமாக கொண்டு வாங்க, எனக்கு பசிக்குதுப்பா. இந்த வந்துட்டேன்டி. இந்தா சூடாக இருக்குது. இல்லை நானே ஃபீட் பண்ணுறேன், இரு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். காட்ட. ஏய் சூடாக இருக்குடி, மெதுவாக சாப்பிட்டேன்னா. ஜிம்மன், சூப்பராக இருக்குது ஜிம்மன். ஐயா யாரு? நான் கிங்குடி. ஓவராக சீன் போடாத. இப்போ தான் ஒரு 5 months தான் நீ வந்துட்டு குக் பண்ணிகிட்டே இருக்க. நான் 2 years வந்து குக் பண்ணேனே, அப்போ தெரிலையா? நான் அப்படிலாம் ஒன்று சீன் போடவும் இல்லை. ரைட்டு விடு. சரி, அப்பா கால் பண்ணியாடி? அப்பா நேற்றே வந்து உங்ககிட்ட பேசணுன்னு சொன்னாங்க, கால் பண்ணி பேசுனியா? இல்லை ஜிம்மன், நான் மறந்துட்டேன், நான் அப்புறமா வந்து பேசுகிறேன். சரி பேசிடுன்னு அப்பா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஒன்று. சரி ஜிம்மன். சொல்லுடி. அது அப்பா இன்னைக்கு ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சாங்க. அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் அவங்க லைஃப் வந்து லீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அனுப்பிச்சாங்க தெரியுமா? அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ஜிம்மன் அந்த வீடியோ. ஆமாண்டி, என்னோடய மாமனார் வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட்டு ஃபாதர், எனக்கும் வந்து அனுப்பிச்சாங்கடி. இந்த மாதிரிலாம் ஒரு மாமனார் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்டி. ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் வந்துட்டு ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன் போல். அதனால தான் இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி, ஒரு அழகான மாமனார் வந்து கிடச்சிருக்காங்க எனக்கு. ஜெம்மன், அப்படிலாம் இல்லை, நீ கிடைக்க தான் நாங்கள் எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா? அப்படியா? ஏன் 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 இத்தனை ஏன் கேட்குற? இல்லடி, ஒரு ஆர்வத்தில். ஏன் நீங்களாம் ஏன் பெருமைப்படுறீங்க? சொல்லுங்கள். அது சொன்னால் நீ சீன் போடுவியே. சொல்ல மாட்டேன்டி. சொல்ல மாட்டியா? எதை? இல்லை, சீன் போட மாட்டேன்டி, சொல்லு. அது அப்பா சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கணும், அவங்க எல்லாருமே ஒரு நல்ல லைஃப் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்றக்காகவே அப்பா நிறையா வந்து ஷேர் பண்ணுவாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக கூட சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே தன்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு நல்ல வழியில் போகணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுல தான் நான் சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாருமே இதுவரை யாருமே வந்துட்டு அப்பா சொல்கிறது எதுவுமே காதில் வாங்கிக்கிட்டதே இல்லை தெரியுமா?
எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் முன்னாடி நான் சின்ன வயசாக இருக்கும் போதே என்னோடய ரிலேட்டிவ்லாம் வந்துட்டு ஏன் முன்னாடியே சொல்லுவாங்க, அப்பாவை திட்டுவாங்க. எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பா வந்துட்டு பூமர்னு சொல்கிறது, இல்லை எம்டன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறது, இப்படின்னு எவ்வளோ சொல்லுவாங்க தெரியுமா? இது எல்லாமே அப்பாவுக்கும் தெரியும், தன்னை வந்துட்டு பின்னாடி வந்து பேசுகிறாங்க அப்படின்றது. ஆனால் அப்போ கூட வந்துட்டு அவங்களுக்கு வந்து இல்லை, அவங்க வந்து தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்றைக்குமே அவங்கள வந்து தப்பு சொன்னதே இல்லை. ஆனால் இது எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்னு இருக்காங்க, அவ்வளோதான். சும்மா பேருக்கு தான் இருக்காங்க எல்லாருமே. யாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. பட் நீ அப்படியே ஆப்போசிட் ஜிம்மன். நீ என் அப்பாவை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஈவன் உன்னோட அப்பாவை நீ பார்க்குற. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? உண்மையிலே நாங்கள் தான் கொடுத்து வச்சவங்க உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க. நான் எவ்வளோ டைம் வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா? என்னோடய ஃப்யூச்சர் பார்ட்னர் என்னை நல்லா பார்த்துக்கிறத விட என்னோடய பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும், அவங்க பேரண்ட்ஸாக வந்து நினச்சிக்கணும் அப்படின்லாம் நான் நினப்பேன். அதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சேன். பட் அது எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. நீ என் லைஃப்பில் வந்த எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு ஜிம்மன். எப்போ வரையும் நான் ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கேன். நீ என்ன ஹாப்பியாக வச்சுக்கிட்டதும் இல்லாமல் என்னோடய பேரண்ட்ஸையும் நீ வந்து ஹாப்பியாக வச்சுருக்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியுமா? இவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. மேடம், மூக்கொழுகிட்டிங்களா? இந்தாங்க தொடச்சிக்கோங்க. இப்போ எதுக்குடி நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அவங்க உனக்கு மட்டும் அப்பா அம்மா இல்லை, எனக்கும் தான். ஓகேவா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு அவங்க கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். யாருக்குடி இந்த மாதிரிலாம் மனசு இருக்கும்? தான் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும்னு ஒரு சில பேர்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பா அப்படியே ஆப்போசிட். தன்னை எதிரியாக நினச்சாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் 1% கூட டிசர்வ் கிடையாதுடி. நீ எதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. சரி சரி, இந்தா ஜிம்மன், அப்பாவுக்கு 100 ஆயுசு. இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அப்பாவே கால் பண்ணிட்டாங்க. குர்ரி, நான் பேசுகிறேன் என் அப்பா கிட்ட. ஹலோ டேடி, எப்படி இருக்கீங்க? ஜிம்மன், எப்படி பாருங்க, நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நானும் சூப்பராக இருக்கேன். ஆமாம், எங்கே என் அழகி அம்மாவை காணோம்? ஜிம்மன், எப்படிப்பா இருக்க? அம்மா நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு சுற்றி இடைச்சி போன மாதிரி இருக்குது. நல்லா சாப்பிட்றீங்களா இல்லையா? டேடி, என்ன மம்மியை பார்த்துக்கிறது இல்லையா நீங்கள்? அவள் நல்லா தான்ப்பா சாப்பிட்டுட்ருக்கா. எனக்கு கூட மிச்சம் வைக்காமல் அவள் தான் ஃபுல்லாக சாப்பிட்றா. ஏங்க சும்மா இருங்க. அதெல்லாம் இல்லை ஜிம்மன், நான் நல்லா தான் இருக்கேன். மேபி உனக்கு வீடியோ காலில் வந்து அப்படி தெரியலாம். அப்படியா? அப்படி கூட எனக்கு தெரியக்கூடாது. நீ நல்லா சாப்பிட்டு நல்லா புஷ்டியாக இருக்கணும். ஓகேவா? சரிப்பா, நீ சொல்லிட்டல்ல, நான் நல்லா சாப்பிட்றேன். ஓகேவா? கொஞ்சிக்கோங்க, நல்லா கொஞ்சிக்கோங்க. நான் இங்கே ஒரு இருக்கேனே, யாராச்சும் வந்துட்டு கேட்டிங்களா? ஒய்யன் எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா? போங்க. உங்கள் மருமக வந்தோன்னே, சாரி, உங்கள் பையன் வந்தோன்னே அவங்க கூட பேசிகிட்ருக்கீங்க, என்ன மாறட்டீங்க? போடி. நானே என் பையன்கிட்ட ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன் தெரியுமா? பொய். நேற்று நைட்டு தானே பேசுனீங்க. அது எனக்கு அது ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குடி. போ, உனக்கு என்னடி பொறாம பிடிச்சவளே? நான் எவ்வளோ நேரம் வேணால் பேசுவேன் என் பையன்கிட்ட, உனக்கு என்ன? பேசுங்க, எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க. நான் என் மம்மி டேடிக்கு வந்து கால் பண்ணி நான் பேசி கொஞ்சிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக ஜிம்மினோட அம்மா அப்பா வந்துட்டு நீங்கள் வந்து மம்மி டேடின்னு தான் சொல்லுவீங்க. சேம் ஜிம்மினும் வந்துட்டு அப்படி தான் சொல்லுவார். இப்போ நீங்கள் வந்து 5 மந்த் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ உங்கள் மந்த்தும் வந்து இதே மாதிரி தான் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஜிம்மின் எவ்வளோ தான் ஒர்க் முடிச்சுட்டு டென்ஷனாக வந்தாலும் அதை வந்து உங்ககிட்ட வந்து எப்போவுமே காட்டவே மாட்டார். வீட்டுக்கு வரும்போது எப்போவுமே ஹாப்பியான ஃபேஸோடு தான் வருவார். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து மூட் ஸ்விங்னால் அவர்கிட்ட வந்து கோச்சிப்பீங்க, இல்லை எதுனா வந்து திட்டிகிட்டே இருப்பீங்க. பட் அது எதுவுமே அவர் கேர் பண்ணிக்காமல் உங்களை வந்துட்டு லவ்வாக வந்து பார்த்துட்டே தான் இருப்பார். ஒரு செகண்ட் கூட வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியோ பேசிட மாட்டார், கோவப்படவும் மாட்டார். அவருக்கு எவ்வளோ தான் ஒர்க் ப்ரெஷர்லாம் இருந்தாலும் உங்களை வந்து கரெக்டாக வந்து செக்கப் கூட்டிகிட்டு போகிறது, இல்லை வெளியில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறது, உங்களை ஒரு மூமெண்ட்டும் வந்துட்டு சிரிக்க வச்சுட்டே இருக்கிறது, அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பண்ணுவார். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 9 மந்த் இருக்கும். சொல்றீ, இங்கே வாயேன். இரு வரேன். நடி, இங்கே வா, என் பக்கத்தில் உட்காரு. சொல்றீ என் அழகி.
அது நம்ம பாப்பாவுக்கு நேம் வைக்கலாமா? ம், நேமா வைக்கலாமே, நல்லா வைக்கலாமே. ம், வா செலக்ட் பண்ணலாம் வா. ம், பண்ணலாம். நானே எவ்வளவோ நேம் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே செட் ஆகலை. வா 2 பேரும் சேர்ந்து சர்ச் பண்ணால் கிடச்சிரும். ஓ அப்படி. ம், அப்படி தான் வா. ஆ, இந்த நேம் ஓகேவா? நல்லால. இது செட் ஆகலை. இது இது எதுவுமே நல்லாவே இல்லடி. அப்போ என்ன நேம் தான் வைக்கிறது? ஒரு ஐடியா. நம்ம ஏன் இந்த மாதிரி நெட்லலாம் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு, நம்ம வேணும்னா நம்ம 2 பேரோட நேமை வந்துட்டு கொலாப் பண்ணி நேம் அதுலேருந்து கண்டுபிடிக்கலாமா? ம், சூப்பர் ஐடியா. ஆனால் எனக்கு ஒயன்ற நேம் வேணாம். உன்னை சின்ன வயசில் உன்னோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஏதோ ஒரு நேம் ஒன்று வச்சு கூப்பிட்டாங்களடி. ஏதோ செல்ல பேருன்னு சொல்லி கூப்பிட்டாங்கல்ல, அது என்ன நேம்? அது சுஷி. சுஷி. ஓகே, அந்த நேமையும் என் நேமையும் போட்டு அதில் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஆனால் நல்லா இருக்குமா? அதெல்லாம் நல்லா இருக்கும்டி வா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நேம்லாம் வந்து கொலா பண்ணி இந்த மாதிரி நேம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. பொண்டாட்டி மின்சு ஓகேவா? மின்சு சூப்பராக இருக்குது. இனிமேல் நம்ம பொண்ணு பேர் மின்சு தான். இப்போலேருந்தே நம்ம கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிடணும். அதையே நீ பொண்ணு மட்டும்னு சொல்கிற, ஒருவேளை பையன் பிறந்துட்டா என்ன பண்ணுவ? அதெல்லாம் கிடையாது, பையன்லாம் வரமாட்டான், பொண்ணு தான் வருவா. அது எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக பொண்ணு தான் சொல்கிற? அது நான் ஆர்டர் பண்ணது பொண்ணு தானே. பையன்லாம் ஆர்டர் பண்ணல, எனக்கு பொண்ணு தான் வேணும், எனக்கு என் பொண்ணு தான் வருவா. ஓ, அப்போ உன் பொண்ணு வந்ததுக்கப்புறம் என்ன மறந்துடுவ அப்படி தானே? ஐயோ ஆரம்பிச்சிட்டாடா. அப்படிலாம் இல்லடி. போ, நீ என்னை மறந்துடுவ. இல்லைம்மா, உன்னெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஓகேவா? நீ என்னோடய ஷேடோ மாதிரிடி, எப்போவுமே நீ என் கூடவே தான் இருப்ப. ஓகேவா? என்னமோ சொல்கிற, பார்க்கலாம். மவனே, நீ குழந்த பிறந்தக்கப்புறம் என்னை கண்டுக்காமல் மட்டும் இரு, நீ அவ்வளோதான், என் கையால் தான் உனக்கு சாவு. ஐயோ பயமாக இருக்குடி. இவ்வளோ பெரிய கண்ணை வச்சுட்டு உருட்டி உருட்டி சொல்லாத என்ன, எனக்கு பயமாக இருக்குது. ஐயே போடி காமெடி மூஞ்சி. என்னை பார்த்தா உனக்கு காமெடியாக இருக்கா? எங்க அகைன் வந்து சொல்லு பார்ப்போம். அது வேணாமே. நீ சொல்லுவேன். இல்லடி நான் சொல்லலை. அதையாண்டி எனக்கு மட்டும் நீ அடங்கவே மாட்டுற. நான் ஒரு போலீஸ்காரன்டி, எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் நீ எனக்கு ஒரு நாளாச்சும் பயந்துருப்பியா நின்று? நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? உன்னை பார்த்துலாம் பயப்படவே மாட்டேன். ஓ சரிங்க மேடம், நீ தான் என்னை பார்த்து பயப்படணும். ஓ, நான் பயப்படணுமா? ஆமாம், பயந்து தான் ஆகணும். ஓ சரிங்க மேடம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ என்னை எதுவும் திட்டிடாதீங்க மேடம். சரி சரி பயப்படாத, நான் உன்னை திட்ட மாட்டேன். ஐய மென்டல் அப்படின்னு நீங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டே அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து எண்ட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே ஒரு 5 o'clock இருக்கும். ஜிம்மன் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக அவர் ஒர்க்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருப்பார் வீட்டுக்கு. நீங்கள் புக்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு பெட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. அம்மா மின்சும்மா, நீ ஏன் இப்படி உதைக்கிற? அம்மாவுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ப்ளீஸ் இப்படிலாம் எட்டி உதைக்காத மின்சும்மா. அம்மா பாவம் இல்லை. ப்ளீஸ், எனக்கு கால் வேற ரொம்ப வலிக்குது, என்னால் நடக்கக்கூட முடியல, நான் தண்ணி கூட இன்னும் குடிக்கல தெரியுமா? அம்மா பாவம்டா, ப்ளீஸ் மெதுவாக எட்டி உதைங்க, அம்மானால பெயின் தாங்க முடியல. அம்மா மெதுவா, எனக்கு வலிக்குது. உம்மி பாவம் இல்லை, உன் டாடாக்கு தெரிஞ்சா அது ரொம்ப ஃபீல் பண்ணும். மெதுவா, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. உன் டாடாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். நான் அவர்கிட்ட கூட சொல்லலை. ப்ளீஸ்
என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பெயின். நானும் எவ்வளோ நாள் தான் அவர்கிட்ட மறைப்பேன். ப்ளீஸ்மா, என்னால் முடியல மம்மி, பாவம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. 9 மந்த்னால உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது அடிக்கடி. உங்கள் ஃபேஸ் எல்லாமே ஒரு மாதிரி செவந்து போச்சு பெயினில். பொண்டாட்டி, ஐயோ வந்துட்டாரே. ஜிம்மன் வாங்க. என்னடி பண்ணுற? என்னம்மாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்குது ஃபேஸ்லாம்? ஏன்டி இவ்வளோ ரெட்டாக இருக்குது? அழுதியா என்ன? ஜிம்மன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா புக்ஸ் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இப்போ தான் தூங்கி எழுந்தேன், அதனால் அப்படி இருக்கு. ஓ அப்படியா? வேறு எதுவும் இல்லைல்ல? இல்லைங்க, வேறு எதுவும் இல்லை. சரி இருங்க. எங்கடி போகிற? இல்லை, உங்களுக்கு டீ போட. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ இரு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். இரு. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 minutes, ஓகே? அப்படின்னு ஜிம்மின் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வந்து போயிடுறாரு ஃப்ரெஷ்ஷாக. இங்கே நீங்கள் உங்கள் பெயின் எல்லாமே வந்துட்டு ஹைட் பண்ணிகிட்ருக்கீங்க. பொண்டாட்டி வந்துட்டேன்டி. இரு உட்காந்துக்கிறேன். அம்மு இன்னைக்கு சரியான ஒர்க்குடி. செம்ம ப்ரெஷர் பண்ணிட்டாங்க என்னோடய ஹையர் ஆஃபீஸர்லாம். ஒரு அக்யூஸ்ட் வந்து தப்பிச்சு போயிட்டான். அவனை பிடிக்கிறதுக்கு சரியான டென்ஷன் பண்ணிட்டார் அவர். பட் எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சாச்சுடி. செம்ம டயர்டாக இருக்கு. ஜிம்மன், என்ன பண்ணுறீங்க? என்னடி பண்ணுறேன்? கால் தானே? இல்லை விடுங்க. ஏன் காலையே நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க, விடுங்க. இதில் என்னடி இருக்குது? நீ என் பொண்டாட்டி, நான் உன் காலை பிடிக்கிறேன். உனக்கு இப்போ பெயினாக இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும். கால் வலிக்குது தானடி? இல்லை ஜிம்மன், போய் சொல்லாதடி. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது உனக்கு பெயினாக இருக்குது. இரு, நான் பிடிச்சி விடுறேன். இல்லைங்க, எதுக்கு காலம் உங்ககிட்ட இழுத்துக்கிற? குடிங்க. நான் நல்லா பிடிச்சி விடுறேன், உனக்கு பெயின் இருக்காது, ஓகேவா? அவர் உங்களுக்கு கால் பிடிச்சி விடுறது அவ்வளோ சுகமாக இருக்குது. உங்களுக்கு அந்த பெயின் எல்லாமே வந்து பறந்து போகிற மாதிரியே ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் ஜிம்மினையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைலோடையே வந்து பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் அவரையே வந்துட்டு அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்டில் வந்து ஸ்டொமக் வந்து பெயினாக தான் இருக்குது லைட்டாக. பட் அது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டு ஜிம்மினை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. பட் ஜிம்மனுக்கு வந்து ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஒரு பெயின் இருக்குது, நீங்கள் ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. பொண்டாட்டி என்னை பாரு, பொண்டாட்டி என்னை பாரு. என்னங்க? என்னை பாருடி. என்ன எதுவும் என்கிட்ட மறைக்கிறியா? இல்லை ஜிம்மன், நான் என்ன மறைக்க போகிறேன்? இல்லை, நீ ஏதோ என்கிட்ட சொல்ல மாட்டேற. எதுவும் பெயின் இருக்காடி? என்கிட்ட சொல்லுடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்மன், நான் நல்லா தான் இருக்கேன். அது டயர்டாக இருக்குது, அவ்வளோதான். இல்லை, நீ போய் சொல்கிற. நீ என் பொண்டாட்டிடி, உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், ஓகேவா? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. பெயினாக இருக்கா? ரொம்ப பெயினாக இருக்காடி? இல்லை ஜிம்மன், இல்லை. எங்க என்னை பார்த்து சொல்லு. என்னை பார்க்கவே மாட்டுற. என்னை பார்த்து பெயின் இல்லை ஜிம்மன் அப்படின்னு சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஜிம்மன், அது என்னை பாருமா, பாரு, என்னை பாருமா. வேண்டாம், உங்களை பார்த்தா நான் அழுதுடுவேன். என்னடி ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை வந்து கப் பண்ணுறாரு. என்னாச்சுடி, ஏன் அலற? ஜிம்மன், எனக்கு செம்மையாக பெயினாக இருக்குது, ஸ்டொமக் ரொம்ப வலிக்குது. மின்சு வேகமாக எட்டி உதைக்கிறா, ரொம்ப பெயினாக இருக்குது ஜிம்மன். காலையிலேருந்து எனக்கு ரொம்ப வலிக்குது, இங்கே தான் வலிக்குது ஜிம்மன். அழாதடி, அழாதடி, ஒன்றும் இல்லடி, அழாதடி. நீ அலறது எனக்கு அழுக வருதுடி. இதுக்கு தான் நான் சொல்லலைன்னு சொன்னேன். இல்லை ஜிம்மன், எனக்கு அவ்வளோவா பெயின் இல்லை,
நீங்கள் அழாதீங்க, ஓகேவா? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை ஜிம்மன், ஒன்றும் இல்லை. அவள் லைட்டாக எட்டி உதைக்கிறா, அது எனக்கு லைட்டாக பெயினாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அழாதீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஓ சரியா? எனக்கு ஒன்றும் இல்லை. நான் நார்மலாக தான் இருக்கேன், நான் நார்மலாக இருக்கேன், ஓகேவா? எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லடி, நீ போய் சொல்கிற, எனக்கு தெரியுது, உனக்கு நல்லா பெயினாக இருக்குது. வாடி, ஹாஸ்பிட்டல் போகலாமா? வாடி போகலாம். ஜிம்மன், இல்லை, எனக்கு இப்போ பெயின் இல்லை, எனக்கு இல்லை ஜிம்மன், எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுக்குறீங்களா? இருடி, நான் எடுத்துகிட்டு வரேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் ரொம்ப நேரமாக தண்ணி குடிக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ அது எல்லா தண்ணியுமே வந்துட்டு குடிச்சிடுறீங்க. ஜிம்மனுக்கு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பா, இப்போ நான் தண்ணி குடிக்கவும் தான் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இப்போ எனக்கு கொஞ்சம் பெயின் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, சரியா? எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, உனக்கு பெயினாக இருக்குடி. இல்லை ஜிம்மன், எனக்கு இப்போ இல்லை, ஐம் ஓகே. என் பொண்ணு உனக்கு ரொம்ப பெயின் கொடுக்குறாளாடி. நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணுன்னா அதில் வர எல்லா பெயினையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஜிம்மன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பொண்ணு தானே, நம்ம பொண்ணு எப்போவுமே நம்மளை ஹர்ட் பண்ண மாட்டோம். என்னையும் ஹர்ட் பண்ணவே இல்லை, ஓகேவா? ஐம் ஓகே தான், நீ ஃபீல் பண்ணாத. இல்லை, என் பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன். மின்சும்மா, இங்கே பாருமா, நான் உன் டாடா பேசுகிறேன். நான் உனக்கு பேசுகிறது கேட்கும்ல? கண்டிப்பாக கேட்கும். உன்னோட மீ ரொம்ப பாவம்மா. அவள் அப்படியே உன்ன மாதிரி குழந்தை தான். அவனால் சின்ன பெயின் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, அதை அவள் தாங்கிக்கவே முடியாது. ப்ளீஸ்மா, அம்மா கூட நீங்கள் விளாட்றீங்க, அது டாடாவுக்கு புரியுது, மீக்கும் புரியுது. ஆனால் வேணாண்டா, கொஞ்சமாக விளாடுங்க. நீங்கள் வெளியில் வந்துட்டக்கப்புறம் டாடா, மீ, அப்புறம் பாட்டி, தாத்தா எல்லாருமே உங்கள் கூட ப்ளே பண்ணுவாங்க, ஓகேவா? கொஞ்சமாக எட்டி உதைங்க அம்மாவை. அம்மா பாவம், அம்மா அழுதா டாடானால் தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ், ஓகேவா? ஜிம்மன், நீ பேசுகிறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறா ஜிம்மன். தோ இங்கே நீ பேசினதுக்கப்புறம் லைட்டாக எட்டி உதைக்கிறா. நீ சொன்னது அவளுக்கு புரியுது ஜிம்மன், புரியுதாடி? நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து உங்களோட ஸ்டொமக்கில் வந்து ஹேண்ட் வச்சு பார்க்குறாரு. அந்த குட்டி பாப்பாவோட கால் அங்கங்கே வந்து அசையுது, அது அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. 2 பேருக்குமே வந்து டியர்ஸ் அவ்வளோ வந்துட்டே இருக்குது. 2 பேருமே அழுதுகிட்டே வந்து அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு பெயினும் வந்துட்டு போகிடுது. நீங்கள் ஈவினிங் டைமில் வந்துட்டு கார்டன் சைடு வந்து எப்போவுமே வாக் போவீங்க. ஸோ நீங்களும் ஜிம்மினை வந்துட்டு எப்பவும் போல் வாக்கிங்லாம் வந்து போகிறீங்க. இப்போ ஒரு 7 o'clock இருக்கும். நீங்கள் உங்கள் அம்மா கூட வந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் பக்கத்துலேயே உட்காந்து அவர் லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அடியே ஒயன், நானும் அப்பாவும் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம இந்த வீக்கே வந்துட்டு உனக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வச்சிடலாண்டி. ஃபங்க்ஷனா? அது எதுக்கு? ஏய் என்னடி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற? பாப்பா பிறக்க போதில்ல, ஸோ அதுக்கு வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வைக்கணும்ல. அம்மா அதெல்லாம் எனக்கு வேணாம்மா, அதெல்லாம் எதுக்கு எனக்கு? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அடியே நீலாம் ஒரு பொண்ணாடி, எந்த ஒரு பொண்ணும் வந்துட்டு இதெல்லாம் வந்து வேணான்னு சொல்ல மாட்டாடி. ஆனால் நீ எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக இருக்கடி. அதுதான் ஒயன். போம்மா, எனக்கு அதெல்லாம் வேணாம். நீ எதுக்கு அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஃபங்க்ஷன் முடிச்சிட்டக்கப்புறம் நான் உன் கூடவே வந்து இருக்கணும், அப்புறம் குழந்த பிறந்தாலும் நான் உன் கூடவே இருக்கணும், அதுக்காக தானே? ஆமாம், ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டா நீ எங்கள் கூட தானே வரணும். ஒரு 4-5 மாதமாச்சும் நீ எங்கள் கூட தான் இருக்கணும். 4-5 மாதமா? அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன், எனக்கு அந்த ஃபங்க்ஷனே வேணாம். பொண்டாட்டி என்னடி ஆச்சு?
பாரு ஜிம்மன், எனக்கு வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்களாம். அதுக்கு ஒரு 4-5 மாதம் நான் அம்மா கூடவே இருக்கணுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஆமாண்டி, அம்மா அப்போவே என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த வீக்கே வச்சிடலாமா? ஜிம்மன், நீங்களுமா? ஆஹா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அடியே, ஏன்டி அதெல்லாம் வேணான்னு சொல்கிற? எல்லா கேர்ள்ஸுக்கும் அதெல்லாம் வந்துட்டு வைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்படுவாங்க தெரியுமா? ஆனால் நான் அதுக்கெலாம் ஆசைப்பட மாட்டேன். என்னாலலாம் என் ஜிம்மனை பிரிஞ்சுலாம் இருக்க முடியாது. நான்லாம் வரமாட்டேன். நான் இங்கே இருக்கேன். எனக்கு எந்த ஃபங்க்ஷனும் வேணாம்மா. ஏய், என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்க? கொஞ்ச நாள் தானே ஜிம்மனை விட்டு இருப்ப. ஜிம்மன் அப்பப்போ வந்து உன்னை வந்து பார்த்துட்டு போவார், ஓகேவா? என்னால் முடியாது. நீ உன்னோட புருஷனை விட்டு தனியாக இருப்பியா? இருக்க மாட்டல்ல. அந்த மாதிரி தான் நான் என் ஜிம்மனை விட்டு நான்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு ஃபங்க்ஷன்லாம் வேணவே வேணாம், நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். பொண்டாட்டி, நான் உன் கூட தாண்டி இருப்பேன். நான் அப்பப்போ வந்து உன்னை பார்ப்பேன், ஓகேவா? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. வேணாம், நான் உன் கூட தான் இருப்பேன். நான் போக மாட்டேன் ஜிம்மன், வேணாம் எனக்கு. ஐயோ சரிடி, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுக்கலாம். ஆனால் நீ ஜிம்மின் கூடவே இரு, ஓகேவா தாயே? நீ எங்கள் கூட வரவே வேண்டாம், உன் புருஷன் கூடவே இரு, ஓகேவா? இப்போயாச்சும் ஓகே சொல்கிறியா? இந்த டீலுக்கு ஓகே. நான் என் புருஷனை விட்டுலாம் நான் தனியாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு கால் பேசிட்டு வந்து ஃபோனில் வந்து கட் பண்ணிடுறீங்க. ஸோ உங்கள் டேஸ் வந்து இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு, ரொம்ப ஜாலியாக. அப்பப்போ உங்களுக்கு பெயின் வரும்போதெல்லாம் வந்துட்டு ஜிம்மன் வந்து பார்த்துப்பாரு. தென் வந்து உங்களுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷனும் வந்து வைக்கிறாங்க. உங்கள் குட்டி ஃபேமிலி தான், ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க. ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் டெலிவரி டேட்டும் வந்துட்டு பக்கத்தில் வந்துருச்சு. இன்னொரு 2 or 3 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிரும் அப்படின்ட்டு வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஜிம்மன் உங்கள் கூடவே தான் இருக்கார். ஒரு செகண்ட் கூட உங்களை வந்து விட்டு போகவே இல்லை. அவரோட ஒர்க்கை கூட வீட்டில் இருந்தபடியே தான் பார்க்குறாரு. இப்போ ஒரு 6 o'clock இருக்கும். ஜிம்மனுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கும். ஸ்டேஷனுக்கு வந்து அர்ஜெண்டாக வந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜிம்மனும் வந்துட்டு போகலைன்னு சொல்லியிருப்பார். பட் நீங்கள் வந்துட்டு இல்லை, இட்ஸ் ஓகே, நான் பார்த்துப்பேன், நீ போ அப்படின்ற மாதிரி அவரை வந்து அனுப்பிச்சி வச்சுருப்பீங்க. ஜிம்மனுக்கு வந்து மனசே இல்லை உங்களை விட்டு போக. பட் ஸ்டில் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால அவர் வந்து போயிருப்பார். இப்போ நீங்கள் டிவியில் சாங்ஸ்லாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. சேம் உங்கள் பொண்ணு வந்துட்டு உங்களோடய சேர்ந்து கேட்டுட்ருக்கா. ரொம்ப நேரம் வந்து சாங் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஜிம்மினுக்காக வெயிட் பண்ணிகிட்டே. தென் அப்படியே வந்துட்டு சோஃபாலே வந்து படுத்து தூங்கிடுறீங்க. உங்கள் ஜிம்மன் ஒர்க்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hourலேயே வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். வந்து பார்த்தா நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அவர் உங்களுக்காக வந்துட்டு ட்ரெஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருப்பார். அது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களை போட்டு காமிக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. பட் நீங்கள் தூங்கிட்டனால உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி பெட்டில் போய் படுக்க வச்சிடுறாரு. தென் அவரும் வந்து உங்கள் பக்கத்துலேயே வந்து ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஒரு 9 o'clockலாம் வந்துட்டு வேக்கப் ஆகிடுறீங்க. ஏன்னு தெரில, உங்களுக்கு இன்றைக்கி தூக்கமே வரல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு யோகாலாம் வந்து பண்ணால் இந்த டயர்ட்னஸ் போயிடும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் அப்படின்றனால யோகாலாம் வந்து பண்ணுறீங்க. ஜிம்மினும் வந்து உங்கள் கூட வந்து கம்பெனி கொடுக்குறாரு. தென் 2 பேருமே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒன்றா வெளியில் வரீங்க. பொண்டாட்டி, நான் உனக்காக நேற்று ஒன்று வாங்கிட்டு வந்தேன்டி. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அது உனக்காக ட்ரெஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். உன்னை அப்போவே போட்டு காட்ட சொல்லலாம்னு நினச்சேன். பட் நேற்று நீ தூங்கிட்டியா, அதான் எனக்கும் டயர்டாக இருந்துச்சு, அப்படியே நான் உன் கூட வந்து படுத்து தூங்கிட்டேன். சரி, இப்போ எல்லாமே போட்டு பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஆனால் மேடம்க்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குமான்னு தெரிலையே, இந்த ட்ரெஸ் சைஸ்லாம். ஏன் 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 எனக்கு ஏன் கரெக்டாக இருக்காது? இல்லை, எதுவுமே பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வாங்கிட்டு வந்தேன். பிகாஸ் மேடம் கொஞ்சம் வெயிட் போட்டிங்க, ஸோ அதான். வெயிட் போட்டேனா? யார், நானா? நான் ஸ்டில் அதே மாதிரி தான் ஒல்லியாக இருக்கேன். யாருமா ஒல்லியா? நான் தான். ஓ சரிங்கம்மா. ஒல்லியாக நீங்கள் எப்போ இருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்து நான் ஒல்லியாக இருக்கேன். ஏய், அது நான் சொல்லணும்டி, நீ எப்போவுமே ஜப்பியாக தான் இருப்ப. இல்லை, நான் ஒல்லியாக தான் இருக்கேன். எனக்கு தெரியாதாடி. அப்போ நான் நல்லா இல்லையா? நான் எப்படி அப்படி சொன்னேன்? இப்படி இருக்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் அழகு பொண்டாட்டி இது. எனக்கு இப்படி இருக்க தாண்டி பிடிச்சிருக்கு ஒன்று. எப்போவுமே ஒரு மாதிரி கொழு கொழுன்னு இருப்பேன். அந்த ஃபஸ்ட் டே உனக்கு ஞாபகம் இருக்கா? நைட்டு நல்லா தரமாக பண்ணுமே, விடிய விடிய. பொறுக்கி, அது எதுக்கு இப்போ ஞாபகப்படுத்த நீ?
அதெல்லாம் மறக்க முடியாத நாள்ரி. எவ்வளோ செம்மையாக இருந்துச்சு எப்பா. ஆனால் அன்றைக்கி சரியான ஸ்ட்ரகிள்ரி. உனக்கு ஒன்றுமே தெரில. என் மாமனார் ஒன்று அப்படியே ஒன்றுமே தெரியாத குழந்த மாதிரியே வளர்த்திருக்காருடி. பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. உனக்கு எதுவுமே தெரில, உனக்கு கோஆப்ரேட் கூட பண்ண தெரில, அப்படியே அமைதியாக இருந்த பார்த்தியா. தரமான செய்கைடி அதெல்லாம். ஜிம்மன், அது எதுக்கு இப்போ நீ பேசுகிற? அதெல்லாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் என்னடி அதெல்லாம் பண்ணி நீ வாந்தியே எடுத்து இப்போ குழந்தையே வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி, கொஞ்ச நாள் தான். எல்லாம் நீ ஆடுற வரையும் ஆடு என்ன. அதுக்கப்புறம் இந்த மாமன் பண்ணுற வேலையெல்லாம் பாரு. என்ன பண்ணுவீங்க? அதான் நல்லா பண்ணுறேன்டி, தரமாக பண்ணுறேன். அன்றைக்கி பண்ணல, அதை விட நல்லா பண்ணுறேன். ஓகேவா? ஜிம்மன், இப்பெல்லாம் பேசாதீங்க ஜிம்மன். இப்பெல்லாம் பேசக்கூடாது. பாப்பா வந்ததுக்கப்புறம் சுத்தமாக அதெல்லாம் பேசவே கூடாது. அதெல்லாம் இல்லடி, நான் பேசுவேன், நான் பண்ணுவேன். என் பொண்டாட்டி நான் பண்ணிட்டே இருப்பேன். ஓ, நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணாதானே? நீ என்ன அக்செப்ட் பண்ணுறது? அதெல்லாம் இல்லை, நானே பண்ணுவேன். சரி, அதை பற்றி ஏன் இப்போ பேசிக்கிட்டு வா, நம்ம ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்க்கலாமா ஒன்றா? இல்லை, நான் போட்டுட்டு வரேன்னு சொன்னேன். நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஓடிடுறீங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே. போயிட்டு ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபிட்டாகவே இல்லை. அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சுத்தமாக பத்தவே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸ்டொமக் வந்து நல்லா பெருசாகிடுச்சுனால டைட்டாக இருக்குது ட்ரெஸ் எல்லாமே. நீங்கள் அந்த இதோடய வந்துட்டு வெளியில் வர்றீங்க. ஜிம்மினுக்கு அதை பார்த்தோன்னே வந்து செம்ம சிரிப்பு வருது. நீங்கள் ஒரு மாதிரி பவுட் ஃபேஸோடய வச்சுட்டு ஜிம்மினை முறைச்சிட்ருக்கீங்க. ஜிம்மன், எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் தான் சொன்னேன்லடி, உனக்கு பத்தாதுன்னு சொன்னேன்ல. இருந்தும் நான் பெரிய சைஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ கூட உனக்கு பத்தலடி. நல்லா குண்டு பூசணிக்கா மாதிரி ஆயிட்டடி நீನು. போங்க ஜிம்மன், எனக்கு கலாய்க்கிறீங்க. இல்லடி, நிஜமாலே அப்படி தாண்டி இருக்க நீನು. நீ அழுதாலும் அழுதுக்கோ, உண்மையை தான் சொல்கிறேன். ஓகேவா? என் குண்டு பொண்டாட்டிடி நீನು. என் கூட பேசாத நீನು. சரி சரி, இனிமேல் சொல்ல மாட்டேன்னா. வா, நீ இப்போ தாண்டி ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்கடி, அப்படியே கொஞ்சிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஆனால் நீ என்ன மூக்கொழுகிட்டு இருக்க? இல்லை, நான் ஜப்பியாகிட்ட உனக்கு பிடிக்காதில்ல. யாரடி சொன்னா அப்படிலாம்? இந்த மைண்டில் எதனா தோணிகிட்டே இருக்குமாடி. எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஓகேவா? என் பொண்டாட்டி, எனக்கு உன்னோட லவ் மட்டும் போதும். ஓகேவா? உன்னோட அப்பியரன்ஸ் எதுவுமே எனக்கு தேவையே இல்லை. நீ எப்படி இருந்தாலும் இந்த ஜிம்மினுக்கு பிடிக்கும். அதை மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோ. ஆனால் இனிமேல் நான் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி? அதான் குண்டு பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. அது ட்ரை பண்ணுறேன் சொல்லாமல் இருக்க. ஜிம்மன், நான் என்னடி பண்ண முடியும்? அது என்னையும் மீறி வந்துருச்சுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன். ஓகே? நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்கப்பா. என்னை பொறுத்த வரையும் நான் ஸ்லிம்மாக தான்ப்பா இருக்கேன். ஓ அப்படி? சரிங்க மேடம். அப்புறம் ஜிம்மன், எனக்கு ஒரு ஆசை. அதை மட்டும் பண்ணுறீங்களா? வேணாண்டி, அது மட்டும் வேணாண்டி. ஜிம்மன், எனக்கு அது வேணும். வேணாண்டி ப்ளீஸ்டி, வேணாண்டி. எனக்கு வேணும். இப்போவே நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்டி இப்படி பண்ணுற? நான் என்னால் முடியாது. நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதான் முன்னாடி நிறையா டைம் பண்ணியிருக்கலடி. அப்புறம் என்னடி ப்ளீஸ்டி, வேணாண்டி. இப்போ மட்டும் வேணாண்டி. ரொம்ப காமெடியாக இருக்கும்டி. எனக்கு இப்போ தான் வேணும். அதெல்லாம் முன்னாடி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் அகெயின் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வேணும் ஜிம்மன், பண்ணி காமிங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? இன்னைக்காக செய்ய மாட்டிங்களா? சரிடி, மூஞ்சி அப்படி வைக்காத, பார்க்க சகிக்கலை. பண்ணி தொலைகிறேன், கொடு. சரி, நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். இதில் எது நீங்கள் போடுறீங்க? அதை நீயே சொல்லு. ஜோ, என் அழகு இது. இரு, நானே செலக்ட் பண்ணுறேன். எது அவருக்கு கொடுக்கலாம்? கண்டிப்பாக அந்த ப்ளூவும் பிங்க்கும் கொடுத்தா அவருக்கு க்யூட்டாக இருக்கும். அதை மட்டும் கொடுக்கக்கூடாது. பா, ஆரஞ்சு கலர் போட்டுக்கிறியா? உனக்கு செம்மையாக இருக்கும், இதை போட்டுக்கோ. எது? இந்த ஆரஞ்சு கலரா? செம்மையாக இருக்கும், போட்டுக்கோ.
ஏய் நடி விளையாடுறியா? ஆஹா சீரியஸாக தான் சொல்கிறேன், இதை போட்டுக்கோ, செம்மையாக இருப்பேன் நீನು. போடி, என்னால் முடியாது, இது காமெடியாக இருக்கும்டி, நானும் போட மாட்டேன். நான் அதனால தான் போட சொல்கிறேன். எது? அடி பாவி. பொண்டாட்டி என்னால் முடியாதுடி, இது மட்டும் வேணாண்டி, நீ வேறு என்ன வேணால் எடுத்துக்கொடு, நான் அதெல்லாம் போடுறேன், ஆனால் இது மட்டும் வேணாண்டி. நீ இதை தான் போடணும். அப்புறம் எதுக்கு இதை நீ வாங்கிட்டு வந்த? அது நீ போட்டால் காமெடியாக இருப்பேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஓ, அப்போ நீ இதை தான் போடணும், எனக்கு தெரியாத, நீ இதை தான் போடணும். வேணாண்டி ப்ளீஸ் டி, இது மட்டும் வேணாண்டி. நீ போட்டு தான் ஆகணும். ஐயோ கடவுளே, யாராச்சும் இந்த பைத்தியக்காரிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க. அதெல்லாம் யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, நீ கடைசி வரையும் என் கூட தான் இருக்கணும். சரி நீ போடுப்பா, நீ போட்டுட்டு வா. நான் வெயிட் பண்ணுறேன், ஓகேவா? நீ போட்டுட்டு உடனே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஒரு 5 மினிட்ஸ் போதும், ஓகேவா? சரி குடுறி, போடுறேன், வேறு வழி இல்லை, கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உள்ளே போயிடுறாரு. ஆக்சுவலாக உங்களோட ட்ரெஸ் தான் வந்துட்டு போட சொல்லியிருப்பீங்க. நீங்கள் அடிக்கடி உங்களோட ட்ரெஸ்லாம் வந்துட்டு அவரை வந்து போட்டு காட்ட சொல்லுவீங்க. ஸோ ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு ஜிம்மினும் அந்த ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டு வராரு. அவ்வளோ க்யூட்டாக இருக்கார், சேம் டைம் வந்து காமெடியாகவும் இருக்கார். உங்களுக்கு செம்ம சிரிப்பு வருது. அவர் அந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே டால் மாதிரி இருக்கார். அவரோட சீக்ஸ், அவரோட லிப்ஸ், அவரோட ஐஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. உங்களுக்கு அப்படியே கொஞ்சிட்டே இருக்கணும் போல் இருக்குது. பட் நீங்கள் அது எல்லாமே வந்துட்டு வெளிக்காட்டாமல், அச்சோ பா நீ இந்த ட்ரெஸ்ஸில் காமெடியாக இருக்கப்பா, ஐயோ செம்ம காமெடியாக இருக்க தெரியுமா நின்று? போடி, காமெடியாக இருக்கா, இரு நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அப்பா இல்லை இல்லை இல்லை, நீ க்யூட்டாக தான் இருக்க, நீ வாங்க. சிரிக்காதடி. சரி நான் சிரிக்கல, நீ வா. சிரிக்காதடி சிரிக்காதடி. சரி சரி நான் சிரிக்க மாட்டேன், நீ வா. பா நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? நீ அழகு கொஞ்சம் சோ க்யூட்டாக இருக்கப்பா நின்று, க்யூட்டாக இருக்கப்பா நின்று. நான் இன்றைக்கி ஃபுல்லாக உனக்கு கொஞ்சிட்டே இருக்க போகிறேன். அப்படியா? எனக்கே தெரியும்டி, நான் ஒரு அழகன்றி. இல்லை நீ தப்பாக சொல்கிற, அழகன் இல்லை, அழகி. அப்படியா? ஆமாம், நான் அப்படியே பெரிய அழகி தான். நான் மட்டும் பொண்ணாக பிறந்திருந்தா இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா பாய்ஸும் என் பின்னாடி தான் சுற்றி இருப்பாங்க, தெரியுமா? பா ஆமாம், இந்த வேர்ல்டில் எல்லா பாய்ஸும் உன் பின்னாடி தான் சுற்றி இருப்பாங்க. ஆனால் நான் உன்னை மயக்கி நானே கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்போ கூட. ஓ அப்படியா? ஆமாம். அப்போ நீ பொண்ணாக பிறந்திருந்தா நான் பையனாக தான் பிறந்திருப்பேன். அப்போ கண்டிப்பாக உன்னை மயக்கி நானே வந்து கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஓ அப்படியா பேபி? ஆமாம் பேபி, நானே உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன். அப்பா அப்பா ஜிம்மன் ஜிம்மன். என்னடி ஆச்சு? அப்பா அப்பா வலிக்குது, அப்பா வலிக்குது. பொன்னாட்டி பொன்னாட்டி, ஒன்றும் இல்லடி. அப்பா முடியல, வலிக்குது அப்பா. பொன்னாட்டி ஒன்றும் இல்லை. பெயின் வந்துடுச்சு போல், வா ஹாஸ்பிட்டல் போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியெல்லாம் உங்களுக்கு செம்ம பெயின், நீங்கள் கத்திகிட்டே போகிறீங்க. ஜிம்மன் அழுதுகிட்டே வந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. உன்னால் பெயின் சுத்தமாக தாங்கவே முடியல. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. அந்த வார்டு ஃபுல்லாக உங்களோட ஸ்ட்ரீமிங் சவுண்ட் மட்டும்தான். இப்போ நீங்கள் டெலிவரி ரூமில் தான் இருக்கீங்க. நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க. ஜிம்மன் ஹேண்டை பிடிச்சிட்டு விடவே இல்லை. சேம் அவருக்கும் செம்மையாக அழுக வருது. பட் அவர் அழுதா உங்களால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து ஹைட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லடின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் அவர் ஹேண்டை போட்டு அப்படி முறுக்குறீங்க, அவ்வளோ பெயின். கிட்டத்தட்ட 1/2 an hourக்கு மேலே வந்து நீங்கள் கத்திருப்பீங்க. தென் ஃபைனலி வந்துட்டு அப்படியே அந்த ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. எஸ், பேபி வந்து வெளியில் வந்துருச்சு. ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவரோட விஷன் எல்லாமே பிளர்ராக இருக்குது. அவ்வளோ டியர்ஸ் அவர் கண்ணு ஃபுல்லாக. அப்படியே அந்த பேபியை வந்துட்டு ஜிம்மன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஜிம்மனுக்கு கையெல்லாம் அப்படியே வந்து ஒத்துருது. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே வந்துட்டு வாங்குறாரு. அவ்வளோ பயமாக இருக்குது அந்த பாப்பாவை வாங்க. அந்த பாப்பா அப்படியே அவரோட 2 கையிலையும் வந்துட்டு குட்டியாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்மன் அந்த பாப்பாவை வச்சுக்கிட்டே அப்படியே செம்மையாக அழுதுகிட்டே உங்களுக்கு வந்து கிஸ் கொடுக்குறாரு ஃபோர்ஹெட்டில். நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியல, அன்கான்ஷியஸில் இருக்கீங்க.
இங்கே ஜிம்மன் அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பேபி வந்துட்டு கையில் இருக்க பார்த்துட்டு அந்த பேபியவே பார்த்துட்டே இருக்காரு. மின்சு, மின்சுமா, நீ நீ டாடா கிட்ட வந்துட்டம்மா. டாடா கையில் இருக்க மின்சுமா. அப்பா கிட்ட வந்துட்டேன், அப்பா கிட்ட வந்துட்டேன் நீன்னு அப்படின்னு செம்மையாக அழுகிறாரு. அப்போ ஒரு நர்ஸ், டாக்டர் டாக்டர் பேபி இன்னும் அழுகவே இல்லை அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்குமே செம்ம ஷாக்காக இருக்குது. ஜிம்மனுக்கு வந்து உயிரே இல்லை. டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த பேபியை வாங்கிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பேபிக்கு வந்து ப்ரீத்தே இல்லை. டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருச்சு. ஜிம்மன் ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாரு. சார், சாரி சாரி சார், பேபி. டாக்டர், என்னாச்சு? என் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவளுக்கு ஏன் அழலை? ஏன் அழுக வரல அவளுக்கு? என்னாச்சு டாக்டர்? சார், அது பேபி. சாரி சார். எதுக்கு டாக்டர் சாரிலாம் கேட்குறீங்க? என்னாச்சு? எதுவும் இல்லைல்ல? என் பொண்ணு நல்லா தானே இருக்கா? இல்லை சார், அவங்க பாப்பா இறந்துருச்சு சார். சாரி சார். டாக்டர், இல்லை இல்லை டாக்டர், நீங்கள் சும்மா சொல்கிறீங்க. இல்லை இல்லை டாக்டர், இல்லை, என் பொண்ணுக்கு இல்லை, என் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா. இல்லை, நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, நீங்கள் சும்மா சொல்கிறீங்க. இல்லை, என் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா சார். புரிஞ்சுக்கோங்க சார். இல்லை இல்லை சார், ஷீ இஸ் நோ மோர். இல்லை டாக்டர், இல்லை, நீங்கள் சும்மா சொல்கிறீங்க. இல்லை, என் பொண்ணுக்கு எதுவும் இல்லை. கொடுங்க கொடுங்க, நான் பார்க்குறேன். என் பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன். அவள் என்கிட்ட பேசுவா, அவள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவா. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை வந்து அவர் வாங்கிக்கிறாரு. அவர் கையெல்லாம் செம்மையாக நடுங்குது. மீன் அப்படி பார்க்க அங்கே இருக்க எல்லாருக்குமே பாவமாக இருக்குது. மின்சுமா, மின்சுமா, அப்பா பாரு, அப்பா பாருங்க, அப்பா பாருடா. மின்சுமா எந்திரிங்க. அப்பா கிட்ட விளையாடுறீங்க தானே? எனக்கு தெரியும், நீ உன் டாடா கிட்ட விளையாடுற. மின்சுமா எந்திரிடா. அம்மா பாரு, அம்மா மயங்கிட்டாடா, அவளை எந்திரிக்க சொல்லுமா. மின்சுமா, செல்லம் செல்லம், தங்கம் இங்கே பாரு, டாடா பாரு. வாங்க, நம்ம போயிட்டு கார் டிரைவ் போகலாமா? நம்ம உங்களுக்கு பபிள்ஸ் வாங்கி தரேன், ஓகேவா? வாங்க போகலாம். எந்திரிம்மா, கண்ணை திறந்து பாரு டாடாவை. பாரு மின்சு, அப்பா பாருமா. டாக்டர், அவர் பாவம், அவர்கிட்ட சொல்லுங்க சார். புரிஞ்சுக்கோங்க சார். இல்லை, புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ். ஷீ இஸ் நாட் மோர். புரிஞ்சுக்கோங்க சார். இல்லை டாக்டர், இல்லை இல்லை, என் பொண்ணு என்னை விட்டு போகலை. அவ என் கூட பேசுவா. நீங்கள் வேணால் பாருங்கள். மின்சுமா பாருடா, நீ டாடா விட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்கடா. அதெல்லாம் இல்லை, நான் என் டாடா கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஏச்சு சொல்லுமா. மின்சுமா ஏஞ்சிருமா. மின்சுமா, அப்பா பாரு. சரி, நாளை தான் உனக்கு பிடிக்காதுல்ல? டாடா சிரிக்கிறேன், என்ன பார்க்குறியா? சரி. மின்சுமா எந்திரிங்க. அப்பா சிரிக்கிறேன் பாருங்க. அப்பா சிரிக்கிறேம்மா. அப்பா பாருடா. நீ இல்லைண்ணா அப்பா தாங்க முடியாதுடா. அம்மா அழுவாடா. எந்திரிங்கடா. நீ அப்பாவையும் அம்மாவையும் அழ விட மாட்டல்ல? எனக்கு தெரியும். என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். எந்திரிம்மா,
எந்திரிம்மா மின்சு, மின்சுமா எந்திரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறாரு. டாக்டர்ஸ்னாலே வந்து எதுவுமே சொல்ல முடியல. இங்கே உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து அன்கான்ஷியஸில் தான் இருக்கீங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து கேட்குது. மின்சுமா, டாடா உனக்கு எப்போவுமே ஒரு சாங் பாடி உங்களை தூங்க வைப்பேன்ல. நான் அந்த சாங் பாடுறேன். ஆனால் இப்போ தூங்காமல் ஏன்ச்சு என்ன பார்க்குறீங்களா? நான் பாடுறேன். நான் பாடுறேன். ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியில் புதிதானது இது மழலையின் மொழி கேட்டு, ஓ தாயாக தந்தை மாறி உருவானது. மின்சுமா எந்திரிடா ப்ளீஸ்டா. டாடா பாவம்ல, டாடா அப்படி தான் அழுக விடுவியா? எந்திரிம்மா. அம்மா அம்மா எஞ்சோன்னு நான் உன்னை பேச சொல்கிறேன். அம்மா பேச சொல்கிறேன். எந்திரிம்மா, எந்திரிடா மின்சுமா. மின்சுமா. டாக்டர் டாக்டர் டாக்டர், என் பொண்ணு எட்டி உதச்சா டாக்டர். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எட்டி உதச்சா டாக்டர், பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அகைன் வந்துட்டு அந்த பேபி வந்து எட்டி உதைக்குது. டாக்டர், என் பொண்ணு இப்போ அழுதா டாக்டர். என் பொண்ணு அழுதா டாக்டர். என் பொண்ணு ஏஞ்சிட்டா டாக்டர். டாக்டர் பாருங்க டாக்டர் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே செம்ம ஷாக்காக இருக்குது. சார் பேபி உயிரோடு தான் இருக்குது. இட்ஸ் அன்பிலீவபிள். எப்படி சார் உங்கள் குழந்தை உங்களை விட்டு போகலை சார், உங்களை விட்டு போகலை. கங்க்ராட் சார் அப்படின்னு சொல்லிட்டு மின்சுவை தூக்கிட்டு வந்து எல்லாருமே வந்துட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு வந்து போயிடுறாங்க. இங்கே ஜிம்மனுக்கு செம்மையாக அழுகிறாரு. அவர் கீழே உட்காந்து அழுதுட்ருக்காரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மின்சு வந்து எந்திரிச்சிட்டா அப்படின்ற மாதிரி. சேம் உங்களை பார்க்கும் போது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. தென் ஒரு ஃபியூ மினிட்ஸில் பேபி நார்மலாக தான் இருக்குது அப்படின்ட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்லிடுறாங்க. இப்போ தான் ஜிம்மனுக்கு வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருக்கார். ஸோ இப்போது ஒரு 2 hours இருக்கும். ஜிம்மன் பேபி பக்கத்துலேயே தான் இருந்திருப்பார். இப்போது உங்களோட வார்டுக்கு வந்து வராரு. நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்து இன்னும் அன்கான்ஷியஸில் தான் இருக்கீங்க. ஜிம்மன் உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு சேர் போட்டு உட்காராரு. நீங்கள் ரொம்ப அழுதனால உங்கள் டியர்ஸ் எல்லாமே உங்கள் சீக்ஸில் வந்து அப்படியே ட்ரை ஆகி அப்படியே இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு வைப் பண்ணி விடுறாரு. பொண்டாட்டி எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? மின்சு பிறந்தனால எனக்கு உன் மேலே தனி ரெஸ்பெக்ட் வருதுமா. இவ்வளோ நாள் உன் மேலே உனக்கு அதிகமாக லவ் இருக்கும், தனி ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஒரு கேர்ள் என் ஒய்ஃப் அப்படின்னு. ஆனால் இப்போ நீ என் பொண்ணுக்கு அம்மா, நீ ஒரு தாய். எனக்கு வேர்ட்ஸே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் உனக்கும் நான் அந்த ஹாப்பினஸ் மட்டும்தான் கொடுப்பேன். இப்போ நடந்ததை நான் உங்ககிட்ட எப்போவுமே நான் சொல்ல மாட்டேன். உனக்கு இனிமே தெரியாது. உனக்கு எப்போவுமே ஹாப்பினஸ் அது மட்டும்தான் இருக்கணும். இதை உங்ககிட்ட அந்த மறைச்சிருவேன். உனக்கு இது தெரியவே வேண்டாம். எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல்லடி. தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு அழகான ஏஞ்சலை எனக்கு கொடுத்ததுக்கு. நீ என்னோடய லைஃப்பில் ஒரு அழகான கிஃப்ட் எனக்கு கிடச்சிருக்கு. உங்கள் 2 பேருமே நான் எனக்குமே மிஸ் பண்ணிட மாட்டேன். எப்போவுமே என் பக்கத்துலேயே வச்சுப்பேன். தேங்க்யூ. லவ் யூ டி. லவ் யூ ஸோ மச். லவ் யூ. அப்படின்னு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணபடி அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் ஒரு ஃபியூ ஹார்ஸில் வந்துட்டு கான்ஷியஸ் வந்து வர்றீங்க. ஜிம்மன் பா ஜிம்மன் பொண்டாட்டி ஏன்ஸ்டியாடி? ஜிம்மன் ஜிம்மன் தண்ணி வேணும். ஜிம்மன் தண்ணி தேவிக்குது. இருடி இரு, நான் தரேன். இந்த குடி. பார்த்துடி, பார்த்து. போதும் போதும் ஜிம்மன். ஜிம்மன், நான் உன்னை நிறையா அழக விட்டுட்டேனா? சாரி. என்ன லூஸு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அதெல்லாம் இல்லை. நீ அழுதான் எப்படி எனக்கு அழுகா வராமல் இருக்கும்? நீ அழுத, நான் அழுதேன், அதுக்கு சரியாக போச்சு. இல்லை, நான் ரொம்ப கத்திட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும்ல. சாரி. அப்படிலாம் இல்லடி. அப்படிலாம் இல்லை, சரியா? நீ ஒன்றும் இல்லை, நீ நல்லா ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா வரட்டா? இல்லை, நீ கூடவே இரு, சரியா? நீ கூடவே இரு, என்னை விட்டு போகாத ஜிம்மன். சரி சரி சரி, நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன், சரியா? சரி. பாப்பா எங்கே? பாப்பா அங்கே பக்கத்து ரூமில் இருக்கா. ஓகேவா? நல்லா இருக்காளா? எப்படி இருக்கா? யார் மாதிரி இருக்கா? வேறு யார் மாதிரி? அப்படியே அவங்க டாடா மாதிரியே இருக்கா. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கா, என்ன மாதிரி. அப்போ என்ன மாதிரி இல்லையா? உன்ன மாதிரியே தாண்டி இருக்கா. உன்ன மாதிரி அப்படியே குட்டியாக இருக்கா. கண்ணு வந்து அப்படியே எண்ணெய் மாதிரி, மூக்கு ஒன்றை மாதிரி, லிப்ஸ் வந்துட்டு அப்படியே எண்ணெய் மாதிரி, இயர்ஸ் ஒன்றை மாதிரி. அவ்வளோ அழகாக இருக்காடி. அவளோட குட்டி குட்டி ஃபிங்கர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஒன்று மாதிரியா? உன்னோட குட்டி கை மாதிரியா? என் கை கண்ணா? என் கை பெருசாக தான் இருக்குது. தெரியுது பார்த்தாலே. சரி, நான் என் பொண்ணை பார்க்கணும். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பாப்பா இப்போ தான் கொஞ்சம் தூங்குறா, நம்ம அப்புறமா பார்க்கலாம். என்ன? சரி. ஆமாம், ஏதோ நான் மயக்கத்தில் இருக்கும் போது ஏதோ சவுண்ட்லாம் கேட்டுச்சு. நீங்கள் ஏதோ அழுகிற மாதிரி. அழுதையா என்ன? எனக்கு ஏதோ கத்துற மாதிரி என்னென்னமோ கேட்டுகிட்டே இருந்துச்சு. பட் எதுவுமே புரியல. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடி. மிஞ்சு வந்து அழுதாளா, அதான் அவள் அழுகையை பார்த்து எனக்கும் அழுகை வந்துடுச்சு. அதான் நான் வந்து அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு பாட்டு பாடி தூங்க வச்சுட்டு இருந்தேன்டி. ஓ, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டியா? வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது தான் அவளை பாட்டு பாடி டார்ச்சர் பண்ணுவ. இப்போ வெளியில் வந்துட்டாளா, அவ்வளோதான். அவளை சும்மாவே விட மாட்டியே நீನು. அது எப்படி விடுவேன்? என் பொண்ணு கூடவே நான் இருப்பேன். என் பொண்ணு கூடவே நான் பாட்டு பாடிட்டு அவளை தூங்க வைப்பேன். அவளுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணுவேன். அவளுக்கு எல்லாமே நான் தான் பண்ணுவேன். பாத்தியா? அவ்வளோதான். உன் பொண்ணு வந்தோன்னே என்ன மறந்துட்டேன். போ, எனக்கு வேண்டாம். போ, என்னை ஏமாத்திட்ட நீನು. என்கிட்ட என்ன சொன்ன? பாப்பா வந்தாலும் என் கூட இருப்பேன்னு நீ சொன்னல. இப்போது உன் பொண்ணு வந்தோன்னே உன் ஒய்ஃபை மறந்துட்ட. போ,
என் கூட பேசாத, போ ஜிம்மன். ஏ நான் சும்மா சொன்னேன்டி, எனக்கு எப்போவுமே நீ தான். நான் அப்போ சொன்ன மாதிரி தான், நீயும் அவளும் எப்போவுமே எனக்கு ஃபஸ்ட்டு தான். உனக்காக அவளையும் அவளுக்காக உன்னையும் நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். சரி தள்ளிப்படு. என்னது தள்ளிப்படுறி குண்டு? எதுக்கு? மூட்டு தள்ளிப்படுறி. ஜிம்மன், நானே முடியாமல் படுத்திருக்கேன், எவ்வளோ அழுதேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்படி தான் உன் பொண்டாட்டிய சொல்லுவியா? பாசமாக என்னை பார்த்துக்க மாட்டியா? நான் ரொம்ப பாவம் இல்லை? ஏய், மூட்டை தள்ளிப்படுறி. அப்படி மரியாதையாக முன்னாடியே சொல்லியிருந்தா தள்ளிப்படுத்திருப்பேன். சரி, என்னால் முடியல. என்ன பார்த்துட்டே இருக்க? ஹெல்ப் பண்ணு ஜிம்மன். சரி இரு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் தள்ளி படுக்க வச்சுட்டு அவர் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. பொண்டாட்டி, பொண்டாட்டி, சொல்லு ஜிம்மன். அப்புறம் பாப்பா வெளியில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டது எப்போ கிடைக்கும்? என்ன கேட்ட? எனக்கு ஞாபகம் இல்லை. அடியே என்னடி விளையாடுறியா என்ன? நான் கேட்டல, பாப்பா வெளியில் வந்துட்டக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்காச்சும் என்ன அப்படியே டீப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணணும்னு சொன்னல. மறந்துட்டியா? அச்சோ சின்னன், அது இப்போ முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதெல்லாம் கிடையாது, நீ அப்புறம்லாம் கொடுக்க மாட்டேன், இப்போ நீ கொடுத்தாதான். விளையாடாத ஜிம்மன், நான் கண்டிப்பாக உனக்கு கொடுக்குறேன், ஓகேவா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி, இப்போ கொஞ்சமாச்சும் ஒரு ஒரு ஃபியூ செகண்டாச்சும் இப்படி வச்சுட்டாச்சும் எடுறி, எனக்கு வேணும்டி. அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குது. நானும் அழுதேன்னா உனக்கு டயர்டாக இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும். கூட. ஓ, நான் வச்சுட்டு போதுமா? ஒன்று தானா? நீ தானே வச்சுட்டு எடுக்க சொன்ன. அப்படி தான் சொல்லுவேன். இன்னொன்று கொடு. போதுமா? போதும் போதும். அப்புறம் ரொம்ப பெயினாக இருக்காடி? ஸ்டொமக்லாம் ரொம்ப பெயினாக இருக்கா? இல்லை சிம்மன், இப்போ பரவாயில்ல. ஆனால் லைட்டாக அந்த இடத்துல வலிக்குது. வலிக்குதாடி? ரொம்ப வலிக்குதா? சரி, நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் உனக்கு வார்ம் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணி நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். சரி சிம்மன், எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா? எனக்கு தூக்கம் வருதுடி, வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க 2 பேருமே. ஸோ ஒரு ஃபியூ ஹார்ஸ்க்கு அப்புறம் வேக்கப் ஆகிட்டு 2 பேருமே இப்போ பெட்டில் உட்காந்துருக்கீங்க. நர்ஸ் பேபியை உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஜிம்மன், நீ சொன்னது கரெக்டு தான், அப்படியே உன்னை என்னை மாதிரியே இருக்கா. அவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருக்கா ஜிம்மன், அழகாக இருக்கா. அழகா இது, எவ்வளோ அழகாக இருக்கா. சும்மா ஒயன், பாப்பாவுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணணும், ஃபீட் பண்ணிடுறீங்களா? ஓகே நர்ஸ், நான் ஃபீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே நர்ஸ் வெளியில் போயிடுறாங்க. பட் நீங்கள் பேபியவே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிம்மன் உங்களே பார்த்துட்டே இருக்காரு. அடியே என்னடி, என்ன பார்த்துட்டே இருக்க? ஃபீட் பண்ணு பாப்பாவுக்கு. அது ஜிம்மன், அது எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. எப்படி பண்ணணும்? அடி பாவி, தெரிலையாடி உனக்கு? சரிங்க வா, நான் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேபியை அவர் வாங்கிட்டு எப்படி பொசிஷனில் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சு காட்டுறாரு. இந்த மாதிரி தான் சரியா? இந்த மாதிரி இந்த சைடு வச்சுட்டு கொடுக்கணும். சரி. என்ன பாப்பா ஃபீட் பண்ணால் குடிக்க மாட்டுது? ஏய் லூஸு,
பாப்பாவெல்லாம் குடிக்காது. நீ வாயில் வைக்கணும். பாப்பாவுக்கு நிப்பில் வாயில் வை. ஓ சரி. ஜிம்மன் கூசுது ஜிம்மன், ஒரு மாதிரி இருக்கு. அப்படியா, கூசுதாடி? நானும் ஒரு தாட்டி ட்ரை பண்ணுறேன்டி. அவ்வளோதான், உனக்கு அவ்வளோதான், கொன்றுவேன் உன்னை. என்ன பேசிகிட்டு இருக்க நீன்னு? என்ன என் பொண்ணுக்கு மட்டும்தானா? நானும் பாவண்டி, நானும் உன் பாப்பா தானே. நானும் ஒரு தாட்டி ட்ரை பண்ணட்டா? நான் உனக்கு கூசாதடி, ஓகேவா? அது இல்லாத மாதிரியே நான் பண்ணுறேன்டி. ப்ளீஸ்டி ஜிம்மன், சும்மா இரு. நீ போ, நீ முதல்ல வெளியில் போ. நீ ஃப்ராடு, நீ போ. சரி சரி, வேணாம். நான் இப்போ வேணாம். ஆமாம், இது ஹாஸ்பிட்டலு. நீ கொஞ்சம் வெக்கப்பட தான் செய்வ. நான் வீட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் 5 years. ஹலோ, யாது? ஹலோ ஜிம்மன்? தாதா தாதா இல்லை. ஹலோ மின்சுவா? மின்சுமா, ஜிமின் கிட்ட டாடா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறியா? அது தாதா தாதா நீ கூட இருக்காங்க. நீங்கள் அப்புறம் கால் பண்ணுறீங்களா? இல்லை மின்சுமா, கொஞ்சம் எமர்ஜென்சி. நீ ஜிமின் கிட்ட கொடுக்குறியா? இல்லை, தாதாவும் நீயும் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்புறம் கொடுக்குறேன். அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் அப்போதமா கால் பண்ணுறீங்களா? நான் தாதா கிட்ட சொல்கிறேன் நீங்கள் கால் பண்ணீங்கன்னு. சரி மின்சும்மா, நல்லா மறக்காமல் சொல்லிடணும், ஓகேவா? அங்கிளுக்கு கால் பண்ண சொல்லிடணும். சரி அங்கிள். ஜிம்மன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல? இப்படி தான் பண்ணுவியா ஜிம்மன்? நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, தெரியுமா? இல்லடி பொண்டாட்டி, அப்படி இல்லடி. போதும் ஜிம்மன், நீ எதுவும் பேசாத. என்னை ஏமாத்திட்ட. போ ஜிம்மன், உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சுல. உன் பொண்ணு வந்தோடனே என்னை ஃபுல்லாக மறந்துட்டேன். என் தாட்ஸ் கொஞ்சம் கூட உனக்கு இல்லை. பொண்டாட்டி, அப்பெல்லாம் இல்லடி, அப்பெல்லாம் இல்லை ஜிம்மன், நீ என்னை மறந்துட்ட. இல்லைனா அப்படி நீ பண்ணியிருக்க மாட்ட. நீ மறந்துட்ட, அவ்வளோதான். இட்ஸ் ஓவர். இதுக்கெல்லாமா அடி ஓவர் சொல்லுவ? 2 லேஸ் பாக்கெட் வாங்கிட்டு வரல, அதுக்கெல்லாமா அடி கோச்சுப்ப? நான் கோச்சுப்பேன். நீ அவளுக்கு மட்டும் 3 வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு 2. எனக்கு 2 எப்படி பத்தும்? அவளுக்கு 3 வாங்கிட்டு வந்தா எனக்கு நான் 5 வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்கல. இப்போ என்ன மறந்துட்டேன், அவ்வளோதான். எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. ஒரு லேஸுக்காக அப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாதுடி. நான் பண்ணுவேன். போ, என் கூட பேசாத போ. உன் பொண்ணுக்கு மட்டும் நல்லா பப்பிள்ஸு லேஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. எனக்கு என்ன நீ வாங்கிட்டு வந்த? ஒன்றுமே இல்லை. அவளுக்கு மட்டும் பப்பிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு இங்கே. உனக்கு தாண்டி வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வரலன்னு உங்ககிட்ட சும்மா சொன்னேன், அவ்வளோதான். என்ன பண்ணுவோன்னு பார்க்குறக்காக சொன்னேன், உடனே ஒப்பாரி வைக்கிற. நான் சும்மா சொன்னேன்டி, நான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. உனக்கு 2 வாங்கிட்டு வந்திருக்கேன், ஓகேவா? இப்போ ஹாப்பியா? நிஜமாவா? நிஜமா தான். உனக்கு நான் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன், அவளுக்கு ஒரு பபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஓகே? உனக்கு நான் 6 லேஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவளுக்கு 3 தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ ஓகேவா? ஹாப்பியா? அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்ச பால்கோவாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீனும் அவளும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். நான்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு மட்டும்தான் பால்கோவா. அடியே, அவன் பொண்ணுடி, அவளுக்கு கொஞ்சம் கூடடி. எந்த ஒரு தாயாச்சும் இப்படி அவள் பொண்ணுக்கிட்ட சாப்பிட்ற விஷயத்தில் போய் போட்டி போடுவாளா? நீ போடுறடி. அச்சோ, உங்கள் 2 பேரையும் வச்சுட்டு என்னால் முடியலடி. என்ன போர் அடிக்குதோ சாருக்கு? நான் அப்படி சொல்லவே இல்லையே. தாத்தா தாத்தா
ஏ மின்சுமா, இங்கே வாங்க, இங்கே வாங்க, என் தங்கம். அழுக்குது. பொண்ணு வந்துட்டா என்னை கண்டுக்க மாட்டார். ஏய் வாடி, நீ தாண்டி என் சிலுக்கு. இப்படி பண்ணியும் மயக்கிடுறது. என்னம்மா மின்சு, என்ன வேணும் என் தங்கத்துக்கு? தாத்தா, நீ நீ நேற்று என்கிட்ட வந்து சொன்னல, அது எப்போ ஆர்டர் பண்ணுவ? அதுவா, அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குது மின்சு. நான் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க மின்சுமா? இங்கே வாங்க, என் அழகு இங்கே வாங்க. தாதா என்ன ஆர்டர் பண்ணுறாரு? என்ன ஆர்டர் பண்ணுறாரு? அதுவா மீ, தாதா தம்பி பாப்பா வந்து ஆர்டர் பண்ணுற சொன்னார் மீ. அது தம்பி பாப்பா வந்தால் நான் தம்பி பாப்பா கூட விளையாடலாம்ல, அது சொன்னுச்சு தாதா. கேண்டி தாதா தான் நான் உனக்கு ஆர்டர் பண்ணுறேன் அப்படி சொன்னுச்சு. பொறுக்கி, பொண்ணுக்கிட்ட இப்படிலாமா பேசுவேன் நின்று? ஏய் இதில் என்னடி இருக்குது? என் பொண்ணு எல்லாமே தெரிஞ்சுக்கட்டும் இப்போலேருந்தே. இப்படி சொல்லி தான் அவளையும் கெடுத்து வச்சுருக்க. அவள் தயாங்க சும்மாவே விட மாட்றா. இப்போ பாரு டேட்டேன்னு அவள் பின்னாடியே போயிட்டே இருக்கா. பாவம், அவன் எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கான். மின்சு வந்துட்டா போதும் அவன் ஓடி போயிடுறான் பயந்துட்டு. அவன்கிட்ட போயிட்டு லவ் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா இப்போவே உன் பொண்ணு. அவளுக்கு என்ன வயசாகுது? 5 வயசு தான் ஆகுது. அவனுக்கு 7 வயசு ஆகுது. அவன் பயந்து போகிறான் மின்சுவை பார்த்து. என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருப்பா. அவள் சும்மா விளையாடுறாடி. நான் திருத்தவே முடியாது ஜிம்மன். தாதா, நான் தேத்தே வீட்டுக்கு போதேன். நீ வந்து ஆர்டர் பண்ணி வைப்பா அப்பாவை. நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தம்பி பாப்பா இருக்குமா? அது மின்சுமா, அதுக்கு இன்னும் 10 months ஆகும். ஓகேவா? 10 monthsக்கு அப்புறம் தான் தம்பி பாப்பா. எனக்கு இப்போவே வேணும் தம்பி பாப்பா, எனக்கு வேணும், இப்போ வேணும். இப்படி இல்லைன்னா என் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு டாட்டா. மின்சுமா அப்போலாம் சொல்லக்கூடாது. பாப்பா வந்துட்டு கொஞ்சம் அழகாக வரணும்ல தம்பி பாப்பா, உன்ன மாதிரி அழகாக க்யூட்டாக வரணும்ல. அதுக்கு வந்து 10 months ஆகும். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாப்பா வந்து வந்துடும். ஓகே? சரி, நீ ஆர்டர் பண்ணு, நான் தேத்தே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்சு வந்து ஓடிடுறா. ஸோ உங்கள் டேஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போது மின்சு ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூல் போகிறா. அவள் ரொம்ப ஜாலியாக இருக்கா. ஸ்கூல் போகலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக வந்து இருக்கா. கூடவே வந்து தேட்டையும் வந்து வருவான் அப்படின்ற மாதிரிலாம் அவன் நினச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கா. பட் இங்கே ஜிம்மன் செம்மையாக அழுகிறாரு. பிகாஸ் மின்சுவை விட்டு தனியாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அழுதுட்டுருக்காரு. நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது க்யூட்டாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஐயோ இவரெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவரே வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் இல்லை, மின்சு வந்துட்டு சாயந்தரம் வந்துடுவா அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளவோ சொல்லி பார்க்குறீங்க. பட் ஜிம்மன் வந்து அழுதுகிட்டே தான் இருக்கார். ஸோ ஃபைனலி இப்போ வந்து ஸ்கூல் வாசலில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் அப்படி மின்சு விடவே இல்லை, அப்படியே பிடிச்சிட்டே இருக்கார். விடுப்பா, அவள் ஸ்கூல் போக வேணாமா? அவள் எப்போவுமே உன் கூடவே இருக்க முடியும். அவளுக்கும் ஏஜ் ஆகுதில்ல, அவள் ஸ்கூல் போகணும், அப்புறம் பெரிய ஆளாகணும், அவள் ஒர்க் போகணும், அவளுக்கு மேரேஜ் பண்ணணும், எவ்வளோ இருக்குது. நீ என்ன இதுக்கே இப்படி அழுகிற? போடி, என் பொண்ணை விட்டுலாம் நான் இருக்க மாட்டேன். அவள் பாரு நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு. அவள் என்னை விட்டுட்டு இருக்க போகிறாளே அப்படின்னு கொஞ்சமாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்குது அவளுக்கு. ஜிம்மன், அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அவள் இந்த ஏஜில் விளையாடணுன்னு தான் நினப்பா. அதோட அவள் ஒன்று மிஸ் பண்ணுவா. அதான் சாயந்தரம் மீட் பண்ணுவீங்களா 2 பேரும்? போடி போ, என் பொண்ணை விட்டு நான் இருக்க மாட்டேன். மின்சும்மா, டாடா விட்டு போகாத. மின்சு அப்பா கூட இருக்கியா? டாடா கூட இருமா. போ தாத்தா, நான் தேத்து கூட போகிறேன், நான் ஸ்கூல் போகிறேன். ஜிம்மன், பாத்தியா, உன் பொண்ணே வந்து ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கா. நீ தான் விட மாட்டுற. விடு ஜிம்மன், போகட்டும். சரி போகட்டும். மின்சுமா, உனக்கு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் டாடாக்கு வந்து கால் பண்ணு. ஓகேவா? உங்கள் மேம் கிட்ட நான் பேசிட்டேன். எது வேணாலும் இந்த டாடாக்கு உடனே கால் பண்ணிவிடு.
டாடா 5 மினிட்ஸில் நான் உங்ககிட்ட வந்துடுவேன். ஓகேவா? சரி தாத்தா. அப்புறம் வரும்போது எனக்கு பச்சைலேஸ் வாங்கிட்டு வா. மின்சு அதெல்லாம் கிடையாது. அப்போவே சொன்னல, இனிமேல் வந்துட்டு நம்ம யாருமே பச்சைலேஸ் சாப்பிடவே கூடாது. மீ ப்ளீஸ் மீ, ஒன்று இதெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா அவள் கிடக்குறா, நான் உனக்கு வாங்கிட்டு வரேன். ஓகேவா? ஓகே டாடா. ஜிம்மன், ஸ்கூலில் பெல் அடிச்சிட்டாங்க. மின்சு போகட்டும், விடு. சரிடி மின்சுமா, பத்திரமா இருக்கணும். என்ன? பத்திரமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும். ஓகேவா? டேட்டே கூட இரு. அவன் ஒன்று நல்லா பார்த்துப்பான். ஓகேவா? அவன் கூடவே இரு. எங்கே போனாலும் அவனை கூட்டிகிட்டே போ. எதுனா ஒன்றுனா டாடா கால் பண்ணிவிட்டு டாடா வந்துடுவேன், சீக்கிரமே வந்துடுவேன். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோதான்டா இந்த ஒரு ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒன் ஷாட் வந்து நல்லா இருக்கும், அதெல்லாம் எல்லாேருக்கும் பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் போக போக என்னோடய தாட் வந்துட்டு, இல்லை ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காதோ, நல்லா இருக்காதோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வர அப்படி தான் இருக்குது, ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காதோ அப்படின்னு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு வந்துட்டு உங்களோட ரிவ்யூலாம் வந்து சொல்லுங்கள். நான் இதை வந்து செகண்ட் டே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் டே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷன் அப்படின்னு. எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, எப்படிமா இருக்க அப்படின்ற மாதிரி. அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல. அவங்க சித்தி வேணுமா, அத்தை வேணுமா, பெரியம்மா வேணுமான்னு ஒன்றுமே தெரியல. அவங்க எல்லோரும் முன்னாடியும் சிரிச்சுட்டு அப்படியே வந்து மழுப்பிட்டு இருந்தனால நேற்று டே அப்படியே போயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து பாதி வந்து ரெக்கார்ட் பண்ணி முடித்தேன். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் வந்து பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு ஒன் ஷாட்டில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, லவ் யூ ஆல். டாட்டா, பாய்.